அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஜூக்கு தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு ஜூக்கு போயிட்டுருக்கோம். மிஸ்டிக் மங்கீஸ். எங்க மிஸ்டிக் மங்கீஸ் அங்கே என்ன இருக்கும் பவிஷ்? அங்கயா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க மிஸ்டிக் மங்கீஸ் ஃபெதர்ஸ் அப்படின்ற ஜூக்கு தான் போகிறோம். பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் நிறைய மங்கீஸ் இங்கே இருக்க போகுது அப்படின்றது. இங்கே மங்கீஸ் மட்டும்தான் இருந்ததா அப்படின்னா இல்லைங்க, எல்லாமே இருந்தது. பென்குயின்லேருந்து மங்கீஸு, பென்குயின்ஸ், டைகர், லயன், லெப்பர்டு. ஸோ இல்லாத அனிமல்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம தேடணும். அந்த அளவுக்கு சின்ன இதிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு ஜூக்கு போனோம் அப்படின்னா ஒரு கூண்டுக்குள்ளே சில அனிமல்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரிட்டோரியா ஜூ, ஜோஹனஸ்பர்க் ஜூலாம் பார்த்துருப்போம். அங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பேஸில், இப்போ லயன் அப்படின்னா அங்கே ஒரு 2 லைனோ இல்லை ஒரு 3-4 லைன்ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் நாங்கள் உள்ளேயே என்டர் ஆகலை. ஸோ உள்ளே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய ஆஸ்ட்ரிச்சு, நிறைய இந்த மாதிரி மான் எல்லாமே இருந்தது. இப்போ தான் என்டர் ஆக போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜோஹனஸ்பர்கில் பிரிட்டோரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோமீட்டர்ஸ். ஜோஹனஸ்பர்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜூக்கு வந்துடலாம். ஸோ இப்போவுமே என்ட்ரன்ஸு, ஜூக்கான என்ட்ரன்ஸு லெஃப்ட்லன்னு போட்டிருக்கு. நாங்கள் இங்கே நின்று பார்த்துட்ருக்கோம். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட புலி, எக்கச்சக்கமான டைகர் இருந்தது. போய் நாங்கள் நின்னதுமே அவ்வளோ வேகமாக எல்லாம் ஓடி நின்று பார்த்துட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி எத்தனை ஒரு கூண்டுக்குள்ளேயே எத்தனை டைகர் இருக்குது. இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குது. அதில் ஃபுல்லாக ஏஜ் வைஸாக டைகர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாக டைகர்ஸு, ஒரு சைடு ஃபுல்லாக சீட்டா, ஒரு சைடு ஃபுல்லாக லயன்ஸ், அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இன்னும் நாங்கள் ஜூக்குள்ளேயே என்டர் ஆகலை. அதாவது மெயின் ஜூக்குள்ளே இதாகிட்டோம். இன்னும் நாங்கள் போய் எந்த பேமெண்ட் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு போகிற வழியிலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது. இதை பார்த்ததுமே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு உள்ளே போனோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நுழைஞ்சதுமே போட்டிருந்தாங்க என்டரிங் இன்டு ஏ வைல்டு ஜூ. அதனால் நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும், நாங்கள் எதுக்கும் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. இங்கே பொதுவாகவே சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்கே போனீங்கனாலும், எங்கே மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு மால் இல்லை இந்த மாதிரி ஜூ இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் கேம் ரிசர்வு, இந்த மாதிரி எங்கே நம்ம போகணுன்னாலும், ஏன் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ், உள்ள ஒரு 200-300 வீடு இருக்குது, அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னாலுமே வெளியில் இந்த மாதிரி போர்டு போட்டுருவாங்க. என்ன நடந்தாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் உள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னு. எல்லா இடத்துலையுமே சின்ன ஒரு மால்லேருந்து பெரிய எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த போர்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ உள்ளே போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜஸ்ட்டு வர வழி ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது. உள்ளே போனோடனே பார்த்தா அப்படியே ஃபுல்லாக ஒரே பச்சை பசேல்னு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது உள்ளே சும்மா நடந்து போகிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே சின்ன வாட்டர் ஃபவுண்டைனு அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நீட்டாக, பயங்கர நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெளியிலேயே போர்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் நீட்டாக இருக்கும், தயவு செஞ்சு எந்த குப்பையெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டு நிறைய இடத்துல அங்கங்கே இது பண்ணியிருந்தாங்க. உள்ளே ஃபுட்டு அலோடு கிடையாது. ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரேண்டு, கிட்ஸுக்கு 100 ரேண்டு. அதாவது 2 வயசுக்கு மேலே கிட்ஸுக்கு 100 ரேண்டு. அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு 1 வயசு மட்டும் ஃப்ரீயாக உள்ள வந்துக்கலாம். You guys must just be careful by the baboons and that now. They intend to grab you. As soon as they grab you, they will not let go, and then they'll start biting and eating you. Please.
நான் உள்ளே வந்ததுமே மங்கீஸ் நிறையா இருந்தது. அதை பார்த்துட்டு அது கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி மங்கீஸ் கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது அந்த கேப் வழியாக நம்ம விரலை பிடிச்சி கடிச்சிச்சுன்னா விடவே விடாது. அதனால எந்த அனிமல்ஸுக்கும் ரொம்ப பக்கமாக போய் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னாங்க. இவங்க இந்த ஜூவில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கரடி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது, அது கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் நேரம் நாங்கள் வாட்ச் பண்ணதிலே தெரிஞ்சது, ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் வந்து நேம் வச்சு அவங்க கூப்பிட்ட உடனே எல்லா அனிமல்ஸுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், கம்பி கம்பியாக போட்டு அது உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியான மங்கீஸு. கிட்டத்தட்ட வேர்ல்டில் வந்து ஒரு 200 வெரைட்டி இருக்குது தான் மங்கீஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 30 வெரைட்டி மங்கீஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்த முக்கால்வாசி அந்த குரங்கோட வகை வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ஸோ வீடியோவில் வந்து எதுவுமே கிளியராக தெரியாது. பட் நேரில் வந்து குழந்தைங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எக்ஸைட் ஆகி அந்த பிளேஸில் வந்து விளாண்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கைடட் டூர் கூட இருக்குது. அது நம்ம முன்னாடியே புக் பண்ணணும் போல். அவங்க வந்து எல்லாத்தையும் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா மங்கீஸோட அந்த கூண்டுக்கு முன்னாடியுமே அது என்ன மங்கி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்து மங்கீஸ் ரொம்ப வந்து பிடிக்கும்ல, அதனால் வந்து இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். மங்கீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன மாதிரி கூண்டெல்லாம் போடலை. ஏன்னா நமக்கு தெரியும் மங்கீஸ்னாலே வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா ஸ்பேசியஸாக போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா அனிமல்ஸுமே அந்த கேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருந்தது. எதுலேயுமே ஒரு குப்பைன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. எப்படி இவ்வளோ கம்மியான என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கு இத்தனை அனிமல்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இங்கே இன்னொன்று என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து அனிமல்ஸ் பார்க்க மட்டும் இல்லை, நம்ம அனிமல்ஸ் கூட விளையாட கூட அலோவ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லயனும் டைகர் கப்பு, சின்ன லயனு புலி குட்டி இருக்கும்ல, அது கூட வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரேண்ட். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சின்ன குழந்தைங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகும். அது கூட விளாடுறதுக்கு வந்து இது பண்ணும். அது விளாடுறதுனா அது இதில் என்ன கடிச்சு வைக்கிறது, பறன்றது அந்த மாதிரிலாம் பண்ணிடும். அதனால் ரொம்ப குட்டி குழந்தைங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அங்கே முன்னாடியே போட்டிருப்பாங்க. இந்த ஸூ பார்த்தீங்க அப்படின்னா 365 நாளுமே ஓப்பனில் தான் இருக்குது. டைமிங் என்னென்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான். ஷார்ப்பாக 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கரெக்டாக நீங்கள் 4 o'clock வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த டைமில் தான் வந்து டைகரு லயனுக்கெலாம் வந்து ஃபீடிங் டைமு கரெக்டாக அந்த க்ளோஸ் பண்ணுற டைமில். ஸோ வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ வந்து புலிக்குட்டி கூட வந்து விளாடுறதுக்காக உள்ளே போகணும். போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக கையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகணும். அதே மாதிரி தொட்டுட்டு வந்ததுக்கு மறுபடியும் கையெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போன டைமில் வந்து ஒரு 4 புலிக்குட்டி இருந்தது. ஒவ்வொரு டைமும் வந்து சம்டைம்ஸ் நிறையா இருக்கும். மினிமம் வந்து 2 இருக்குமா, மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இந்த மாதிரி இந்த இன்ட்ராக்ஷனுக்காக வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் பெருசானது, அதாவது அந்த பால் குடிக்கும்ல அந்த டைம் வரைக்கும் மட்டும்தான் இங்கே இந்த குட்டி கூண்டுக்குள்ளே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து அது நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருமா, சிக்கன் அந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பித்தோடனே அதை வந்து அந்த வெளியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இந்த மாதிரி கூண்டில் வந்து ஒவ்வொரு ஏஜ் வைஸாக வந்து மொத்தமாக இப்போ 4 குட்டி பார்த்தோம்ல, அது 4மே ஒரே டைமில் தானே கொஞ்சம் பெருசாகும். ஸோ அப்போ அது 4ஐயும் தூக்கி இந்த மாதிரி ஒரு கூண்டில் வச்சு போட்டுறாங்க. அதே மாதிரி ஒயிட் லைன்ஸ் வந்து இங்கே நிறையா இருந்தது.
புலியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ஸ்னோ டைகர்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கிற டைகரு அந்த மாதிரி அதுலேயுமே நிறைய கொஞ்சம் வெரைட்டியாக நிறைய டைகர்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து லயன் டைகர் ஃபீடிங் டைமில் எடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லயன் கப்போட விளாடுறது, டைகர் கப்போட விளாடுற வீடியோவும் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அனிமல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவே தான் இருந்தது. அது இருக்கிற பிளேஸுமே நல்லா ஹெல்த்தியாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, ப்ரைஸும் பரவாயில்லாமல் தான் இருந்தது. நான் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லயன் டைகர்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போனது. அது தவிர நிறையா பேர்ட்ஸு, ஒட்டகம் கூட இருந்திருக்கு, ஹைனா, அந்த மாதிரி நிறைய எல்லா அனிமல்ஸுமே மோஸ்ட்லி இருந்திருக்கு. எலஃபண்ட் அந்த மாதிரி இல்லை, மற்ற அனிமல்ஸ் எல்லாமே இருந்தது. இப்போ அங்கே குரூப்பாக அந்த டைகர்லாம் எதுக்காக அப்படி பண்ணுது அப்படின்னா, அந்த பையன் இங்கே நிற்கிறான்ல, ஸோ அவனை எய்ம் பண்ணுறதுக்காக எல்லாம் அந்த மாதிரி நிற்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கையை விட்டுறாதீங்க. ஏன்னா அது பயங்கர ஃபோர்ஸாக அப்படி வந்து தம்முன்னு பாயுது. அது அங்கே தெரியுதா, அங்கே ஒரு 2 லைன்ஸ் வந்து 2 டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே எய்ம் பண்ணுது. எய்ம் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக கிட்ட வருது. இது எந்த அளவுக்கு இந்த ஃபென்ஸ் வந்து சேஃபாக இருக்குதுன்னு தெரில. ஏன்னா ஒரு நார்மல் ஃபென்ஸ் மாதிரி தான் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மாதிரி கூட இல்லை. ஸோ அது டைகர் நினச்சா வெளியில் ஈஸியாக தாவிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். அதனால் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக கை பிடிச்சி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கையெல்லாம் உள்ளே விட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் வேறு என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.